ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் vlogs. இன்னைக்கு டே 2 நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா எஸ்எம் மால் ஆஃப் ஏஷியா. அதாவது டாப் 10 லார்ஜஸ்ட் மால்ஸ் இன் வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த மால். நீங்கள் நெட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா. மீன்வைல் உங்களுக்கு நான் ஜிப்னின்னு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் ஜிப்னி. இங்கே நிறைய பேர் யூஸ் பண்ணுறது லோக்கல் பஸ் மாதிரி. இங்கே நிறைய பேர் லோக்கல் ஆட்டோ எடுக்கிறதுக்கு பதிலாக இது எடுத்துக்கிறாங்க. ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்குது. இது பார்க்குறதுக்கு ஒரு அமெரிக்கன் ஆர்மி வேன் மாதிரி இருந்தாலும் இங்கே நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இந்த ஜிப்னிஸ் தான். நமக்கு 5 பைசோ 10 பைசோ தான், அப்படி தான் இருக்கும். ஷேர் ஆட்டோ மாதிரி நம்ம போய்க்கலாம். ஸோ பேக் டு மால் ஆஃப் ஏஷியா. இங்கே நிறைய டாய்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டாய் செக்ஷன் தான் போனோம். நாங்கள் ஏதோ கொஞ்சம் வாங்கலாம் டாய்ஸு அப்படின்னு உள்ளே போயிட்டோம். ஆனால் ஒவ்வொன்றும் செம ரேட்டில் இருந்தது. இந்த குட்டி டாய் வந்து பார்த்திங்கன்னா 899 பெசோ போட்டிருக்காங்க. 899 பெசோன்னா நம்ம ஊர் காசுக்கு 1300 ரூபா கிட்ட வந்துடும். அதாவது இந்த குட்டி குட்டி பொம்மைங்களும் செம்ம காஸ்ட்லியாக இருந்தது. டாய் கலெக்ஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டாய் செக்ஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ டாய்ஸு, எவ்வளோ லெகோஸ் இருக்குது பாருங்கள். அவ்வளோ லெகோஸு, நிறைய லெகோஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா இங்கெல்லாம் தூக்கலாம், எடுத்து அழகாக சாப்பிட்றலாம். இதை பார்த்திங்கன்னா கேப்டன் அமெரிக்கா டாய்ஸு, பார்பி டாய்ஸ், பெப்பா பிக், நிறைய இருக்குங்க அந்த மாதிரி டாய்ஸு. நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். கேர்ள்ஸுக்கெல்லாம் பார்பி டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டைனோசர் கலெக்ஷன்ஸும் அங்கே நிறைய இருந்தது. பெரிய டைனோசர் மேலே இருந்தது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய பெரிய பெரிய டைனோசர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் என்கிட்ட, இவர் வந்து டைனோசர்ஸ் கலெக்ட் பண்ணுறாராம் டாய்ஸு. அதில் வந்து ஸ்பைனோசாரஸ் கிடைக்கல எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். என்ன சொல்கிறது, இவங்கெல்லாம் இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன்ஸ் மாதிரி இவங்கெல்லாம் டைனோசர்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. டைனோசர்ஸ் டாய்ஸு இதெல்லாம் பாருங்கள். இந்த குட்டி குட்டி ஸ்கீ செயின் அதெல்லாம் எக்கச்சக்க ரேட்டில் இருந்தது. இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் போனால் வாங்கலாம். இல்லை வேண்டாம், கொஞ்சம் பட்ஜெட் சேவ் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் பார்த்துட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். எதுவும் பாருங்கள், இங்கே பார்பி செக்ஷன். இங்கே என் பொண்ணு போயிட்டு திருப்பி வர்றதுக்கு ரொம்ப படுத்துட்டா, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு. நாங்கள் அதான் சொன்னோம், உனக்கு என்னென்ன வேணுமோ நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வில் கோ டு அனதர் ஷாப், அப்புறம் நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பேசி கொடுத்து வந்துட்டோம். அவ்வளோ பார்பி கலெக்ஷன்ஸ். அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராண்டட் டாய்ஸ், அந்த ஃபிஷர் ப்ரைஸோட டாய்ஸு அதெல்லாம் அந்த பிராண்டடான இதெல்லாம் இருக்கிறதுனால ப்ரைஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. மோஸ்ட்லி நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் பார்த்துட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே ஒரு ஹோம் சென்டர் இருக்குது பாருங்கள். ஹோம் சென்டர் இல்லை, அந்த மாதிரி இந்த ஃபிலிப்பைனில் இருக்கிற ஒரு ஹோம் சென்டர் அது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சைட் அவுட் மூவி அப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா, அதோட ப்ரொமோஷனுக்காக அங்கே நிறைய ஃபோட்டோ பூத்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இன்சைட் அவுட்டோட இந்த டிஷர்ட் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. டாய் ஸ்டோரி மூவியோட டிஷர்ட்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த மாலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதோட பேக் சைட் பார்த்திங்கன்னா பீச்சு. அந்த மால்லேருந்தே நம்ம பீச்சுக்கு போயிடலாம். ஒரு இது ஃப்ளைஓவர் மாதிரி இருக்குது, அதை நம்ம போயிடலாம். இங்கே ஒரு பெரிய ஜெயிண்ட் வில், பம்பிள் பீ, ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு அட்ராக்ஷனாக வச்சுருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கேருந்து நிறைய பேர் சன்செட் பார்க்குறதுக்காக வருவாங்க. இந்த மாலில் தான் பேக் சைட் போனீங்கன்னா சன்செட் தெரியும், அதை பார்க்கணுன்றதுக்காகவே நிறைய பேர் இங்கே வராங்க. ரொம்ப அழகான வியூ இந்த ரோலர் கோஸ்டர் வந்து நம்ம பார்த்தோன்னா. எங்களுக்கு அந்த டைமில் கிடச்சிது ரோலர் கோஸ்டரில் ஏறுறதுக்கு, நல்லா இருந்தது. ஒரு ஈவினிங்க்கு மேலே என்ன பண்ணுறாங்க, இந்த கிராக்கர் ஷோவும் பண்ணுறாங்க. எப்பா சூப்பராக இருக்குங்கள. அதாவது அந்த இடத்துல நின்று அதை பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இப்போ நாங்கள் எடுக்கும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி இருக்கும். பட் எவ்வளோ இத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பேர் அதை பார்க்குறதுக்குன்னு வெயிட் பண்ணோம். நல்ல மழையும் ஸ்டார்ட் ஆச்சு, இருந்தாலும் அதை பார்க்கணுன்னே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப லைவ்லியாக இருந்ததுங்க இந்த இடம். நிறைய பேர் இதை பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. நான் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஃபிலிப்பைன்ஸ் பற்றி. இன்றைக்கி ஏதாவது ஒரு ஃபேக்ட்ஸ் பார்ப்போமா. அதாவது ஃபிலிப்பைன்ஸில் வந்து பேர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிலிப்பைன். அந்த ஃபிலிப்ன்றதை வந்து எப்படின்னா, ஸ்பெயின் நாட்டோட கிங் ஃபிலிப் II அவரோட பேர் தான் இங்கே ஃபிலிப்பைன்ற கண்ட்ரிக்கு வச்சுருக்காங்க.
பாருங்க. அதே மாதிரி நியூ அனிமல் ஸ்பீஷீஸ் டிஸ்கவர் பண்ண ஹையர் ரேட் இருக்கிற நாடு பிலிப்பைன். அதாவது 16 புது மேமல்ஸ் ஸ்பீஷீஸை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இன்னும் இந்த 10 வருஷத்துல இந்த பிலிப்பைன்ல தான் நிறைய டிஸ்கவரிஸ் நடந்திருக்கு. அனிமல் ஸ்பீஷீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னு தெரியுங்களா? ஏன்னா இங்க சுத்தி ஐலாண்ட் தானே, ஒரு 7000 ஐலாண்ட் கிட்ட இந்த பிலிப்பைனை சுத்தி இருக்கிறதுனால நிறைய ஸ்பீஷீஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க போல இருக்குங்க. நல்லா இருக்குல்ல? இந்த பாருங்களேன். இப்பதான் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலான்னு, ஒரு கடை ரொம்ப நல்லா இருக்கே, நல்லா செட்டப்லாம் சூப்பராக இருக்கேன்னு நான் பாட்டுன்னு ஒரு வீடியோ எடுத்தேன். அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இதையே எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஏன் என்ன நல்லா இருக்குங்களே அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, இது ஒயின் ஷாப்பு, நீ இதை போய் எடுத்துகிட்டு இருக்கிய அப்படின்னாரு. எனக்கு அது தெரியல. நான் நல்லா இருக்கேன், சூப்பராக செட்டப்லாம் செமையாக இருக்கேன், நான் எடுத்துட்டேன். அப்புறம் தான் தெரியுது, ஓ ஓகே ஓகே சரி, அதனால என்ன இருக்குது, வந்தாச்சு எடுத்தாச்சு, அதனால நாங்கள் எடுத்துட்டோம். இருங்க நான் அதை காமிக்கிறேன். இதுதான் பாருங்க, இந்த ரோடு ஹவுஸ். இந்த மேனிக்வின்லாம் வச்சு செமையா இருந்ததா, நானும் எடுத்துட்டேன். அப்படியே நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ஒக்காடா ஹோட்டல்னு ஒரு பெரிய ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் இருக்குங்க, லார்ஜஸ்ட் ஹோட்டல் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க அது. அங்கே ஒரு கேசினோலாம் இருக்குது, போய் பார்க்கலாம் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார். சரி, ஏன் அதையும் விடுவானேன்னு அங்கேருந்து கிளம்பி போனோம். செம பெரிய ஹோட்டலுங்க. இங்கேயும் வந்து இந்த வாட்டர் ஃபவுண்டன் ஷோ பண்ணுவாங்களாம் ஈவினிங்கில். அதை பார்த்தீங்கன்னா இதுதான், ஐயோ செமையாக இருந்தது அந்த பிளேஸில். இது நடக்கும்போது மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி இருக்குங்க. எஸ், 12 மணிக்கு ஃபவுண்டன் ஷோ. எவ்வளோ பேர் நின்று அதை பார்க்குறாங்க பாருங்கள். அந்த லைட்டுக்கும் அந்த சாங்குக்கும் சூப்பராக இருந்தது, அவ்வளோ லைவ்லியாக இருந்தது. 12 மணி மாதிரி தெரியல, எல்லாரும் வராங்க போகிறாங்க, கேசினோ விளையாடிட்டே இருக்காங்க. 24 ஹவர்ஸ் அது ஓப்பனாக இருக்கிற கேசினோவா. 24 ஹவர்ஸும் மக்கள் வராங்க, விளையாடுறாங்க, அழகாக அவங்கள ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு 12 மணி மாதிரியே தெரியல. என்ன, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவ்வளோதாங்க, இந்த கேசினோவை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஒரு ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.